ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் துருவ் விக்ரம் நடிப்பில் வெளியான பைசன் காலமாடன் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே இது உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்தது அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே போடுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஹீரோ துருவ் விக்ரம் இதில் ஒரு கபடி பிளேயராக இருக்கார். அவர் லோ கேஸ்ட்டை சேர்ந்தவராகவும் இருக்கார். அதனாலேயே அவர் எந்த இடத்துல மேட்ச் விளையாட போனாலும் இவரை ஒரு மாதிரியாகவே பார்க்குறாங்க. அதனாலேயே நம்ம ஹீரோக்கு பெருசாக வாய்ப்பு எதுவுமே கிடைக்காம இருக்குது. அப்போது ஒரு நாள் ஒரு கோச்சை வச்சு இவர் ஒலிம்பிக்ஸ்க்கு செலக்ட் ஆகிறாரு. இதுக்கு நடுவில் இவரோட ஊரில் ஒரு பெரிய கலவரம் உண்டாகுது. இந்த கலவரத்துக்கு யார் காரணம்? கடைசியில் ஹீரோ ஒலிம்பிக்கில் போய் ஜெயிச்சாரா இல்லையா? எதனால இவரை அந்த ஊரில் இருக்கிற மக்களாக இருக்கட்டும், அவங்களோட ரிலேஷனாக இருக்கட்டும், எதனால் இவங்களை இப்படி ட்ரீட் பண்ணுறாங்க? கடைசியில் ஹீரோ துருவ் விக்ரம் இதுக்கெல்லாம் பதிலடியாக என்ன பண்ணார்? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் மாரி செல்வராஜ் இந்த கதையை கொண்டு போன விதம் சூப்பராக இருந்துச்சு. எங்கேயுமே கதையில் குறை வைக்காமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே சூப்பராக கொண்டு போயிருக்காரு. எமோஷனாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், இந்த கேஸ்ட்டை பற்றி பேசுகிறது, அந்த சொசைட்டிக்கு மெசேஜ் சொல்கிறது, அது எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. கபடியை பற்றி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே அதில் நடக்கிற பாலிடிக்ஸையும் சூப்பராக நமக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அனுபமா பரமேஸ்வரன் அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. தமிழில் இவங்க இதுக்கு முன்னாடி பல படம் நடிச்சிருந்தாலும் இந்த படம் இவங்க பேர் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரியே டைரக்டர் மாரி செல்வராஜும் இவங்கள நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமோட்டோகிராஃபர் அந்த கபடி காட்சி எல்லாத்தையுமே சூப்பராக காமிச்சிருக்காரு. அவங்க ஊரில் நடக்கிற கலவரமாக இருக்கட்டும், அமீர் ஸ்டார்டிங்கில் ஹோட்டலுக்குள்ளே வச்சு ஒரு பெரிய சம்பவம் பண்ணுவார். அதை லோ ஆங்கிள்லேருந்து டாப் ஆங்கிள் இருக்க ஒரு ஷாட் வச்சுருப்பார். அந்த ஷாட்டாக இருக்கட்டும், கடைசி கிளைமேக்ஸில் அந்த மெடல் வாங்குறத ஒரு ஷாட் வச்சுருப்பார். அது எல்லாமே சினிமோட்டோகிராஃபர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த வில்லேஜில் நடக்கிற எல்லா இயற்கையான காட்சிகளையும் சூப்பராக காட்டியிருக்காரு சினிமோட்டோகிராஃபர். படத்தோட மியூசிக்குன்னு பார்த்தோம்னா, நிவாஸ் கே பிரசன்னா அவரோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், அது எங்கேயுமே குறை வைக்காமல் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. அதில் முக்கியமான பாட்டு ஒன்று இருக்குது, அது கடைசி கிளைமேக்ஸில் வரும். அந்த பாட்டு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அதில் துருவ் விக்ரம் ஒரு டான்ஸ் ஆடுவார், அதுவும் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த டோனாக இருக்கட்டும், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே நிவாஸ் கே பிரசன்னா சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் டைரக்டர் மாரி செல்வராஜ் தென் மாவட்டத்தில் நடக்கிற காட்சி எல்லாத்தையுமே சில கிளிப்ஸ்லாம் வச்சு சூப்பராக நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருக்குவார். அதுக்கு தகுந்த மாதிரியே படத்துலேயும் சில சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி பல மெசேஜை இந்த படத்தில் சூப்பராக ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. படத்தில் வில்லனாக நடித்த லாலாக இருக்கட்டும், அமீராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. இவங்களை நம்ம வில்லன்னு சொல்ல முடியாது. இவங்க ஒரு பெரிய இயக்கத்துக்காண்டி போராடுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதில் லால் ஒரு கட்சியில் இருக்கிற மாதிரியும், அமீர் ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக இருப்பார். அவர் எல்லா தடைகளையும் உடச்சி எப்படி மேலே வந்தார், அது எல்லாத்தையுமே டைரக்டர் மாரி செல்வராஜ் சூப்பராக காமிச்சிருப்பார். ஆனால் ஒரு சமூகத்தில் இருக்கிறவங்க என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது, எதனால இந்த சமூகத்தில் இருக்க ஆட்களை இவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க, அந்த கருத்தெல்லாம் மாரி செல்வராஜ் சூப்பராக நமக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்காரு படத்தில். படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் மாரி செல்வராஜ் எங்கேயுமே குறை வைக்காமல் அவரோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காரு. அதனால் இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8.5 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.